சிவனும் விஷ்ணுவும் அகந்தையின் சோதனை ஒருமுறை லோகங்களில் யார் பெரியவன் என்பதைப் பற்றி கடவுள்களில் விவாதம் எழுந்தது. இந்த விவாதம் சிவபெருமானுக்கும் திருமாலுக்கும் இடையிலும் ஏற்பட்டது. இரண்டு பேரும் தாங்கள்தான் சிறந்தவர்கள் என்று கூறினர். அப்போது இந்த சண்டையை முடிக்க பஞ்சபூதங்களில் ஒன்றான அனல் ஜோதி வடிவில் ஒரு பெரும் ஜோதி ஸ்தம்பம், அகண்ட ஜோதி, வெளிப்பட்டது. அதிலிருந்து ஒரு சத்தம் கேட்டது. இந்த ஜோதியின் ஆரம்பத்தையும் முடிவையும் காண்பவர்தான் பெரியவர். விஷ்ணு ஒரு வாராகமாகி கீழே பாய்ந்து ஜோதியின் அடியை தேடத் தொடங்கினார். 1000 யுகங்கள் கழிந்தும் அவர் அடியை காண முடியவில்லை. சிவன் ஒரு ஆகாய முகரியாகி மேலே பறந்து சென்றார். ஆனால் அவரும் ஜோதியின் உச்சியை அடைய முடியவில்லை. அந்த நேரம் ஒரு தாழம்பூ கீழே விழுந்தது. சிவன் மேலே செல்லும்போது அந்த பூவை சந்தித்தார். அந்த பூவை கீழே விழுந்ததாக கூறி வணங்க வேண்டாம் என்று கேட்டார். ஆனால் பூவோ விஷ்ணுவிடம் சென்று சிவன் ஜோதியின் உச்சியை அடைந்தார் என்று பொய் சொன்னது. இதை அறிந்த சிவன் கோபத்துடன் தாழம்பூவை தண்டித்தார். அதன்பின் சிவபூஜையில் தாழம்பூ வைக்கக்கூடாது என்பது வந்தது. இந்த சேனலை பிடித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்டில் உங்க கருத்தை கூறவும்